ஹாய், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 இல்லைன்னா காலிஃப்ளவர் நார்மலாக ஒரு ஃப்ரை மாதிரி அதை எப்படி பண்ணலாம் ஏர் ஃப்ரையருங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு பாயில் வர வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா அது போதும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ உங்களுக்கு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அங்கங்கே பாயில் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவுமே ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பேசன் ஃப்ளவர் கடலை மாவு இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம யூஸ்வலாக போடுவோம்ல அந்த மசாலாஸ், சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு. இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா உப்பு ஆல்ரெடி நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்குறேன் உப்பு இங்கே. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹாஃப் லெமனையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ தட் நல்ல அந்த புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவரை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற மாதிரி, எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கோட் ஆகணும் அது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதை வைக்கிறச்ச வந்து ஏர் ஃப்ரையர் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே ரோஸ்ட் ஆக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நான் ஏர் ஃப்ரையர் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஏர் ஃப்ரையரில் கரெக்டாக வச்சிடுறேன். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஓரளவுக்கு கிட்ட வச்சிங்கன்னா அது கரெக்டாகவே இடம் பற்றிரும். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் பல்காக தான் செஞ்சுருக்கேன். ஸோ ஏர் ஃப்ரையரில் வந்து இந்த மாதிரி நீட்டாக அடுக்கிட்டு டிகிரிஸ் என்னென்னா 180 டிகிரிஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் 10 மினிட்ஸில் வந்து ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லா சைடுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். பிகாஸ் நான் ஃப்ளிப் பண்ணாத டைம்லாம் வந்து அது ஒழுங்காகவே ஒரு சைடு வந்து ஒழுங்காக ரோஸ்ட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த மாவெல்லாம் வந்து கடித்து சாப்பிடும்போது அப்படியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நடுவில் ஃப்ளிப் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவராக கிடைக்கும். சரி, நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 15 மினிட்ஸ் கழிச்சு லைட்டாக ஆயிலும் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அந்த ஆயில் இல்லைன்னா அந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த. அண்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். திறந்து பார்ப்போம். ஓகே பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நான் நடுவில் ஃப்ளிப் பண்ணேன், அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க. நல்லா ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.